ஹலோ. ககனியும் பூமியும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச முயற்சியாவே போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நின்ன அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சு போச்சுங்க. அந்த விஷயத்த நீங்க தனியா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அது இல்ல சாரதா, திரும்ப நம்ம அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நினைச்சாலும் அது நடக்காது. பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சாரதா. சரத்சந்திரா சேலஞ்ச் பண்ண மாதிரியே அவர் அவருடைய சேலஞ்சில் ஜெயிக்க போறாரு. ஒரே வாரத்துக்குள்ள பூமியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரு. ஓ, அவர் சொன்ன மாதிரி என் புள்ளைய விட ரொம்ப நல்லவன, அழகானவன, குணத்துல தங்கமானவன கூட்டிட்டு வந்து பூமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? சாரதா, பூமியோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கிறது நம்ம செர்ரி கூட. பூமிய நம்ம செர்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு செர்ரி ஒத்துக்கிட்டானா? செர்ரியோட விருப்பத்தெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவாரு. அதே நேரத்துல அண்ணா லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற கேரக்டர் கிடையாது நம்ம செர்ரி. அப்ப பூமி என்ன சொல்றா? செர்ரியோட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ ஒத்துப்பாளா? பூமி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாதானே சாரதா? நம்ம டைவர்ஸ கண்டிஷனா வச்சு ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், சரத்சந்திரா பூமிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சாரு. அந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருக்கும். ஆனா கடைசி நேரத்துல ககன் ஏன் அப்படி நடந்துக்கிட்டான், கல்யாணத்தை ஏன் நிறுத்தினான்னு எனக்கு அந்த விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. உங்களுக்கு புரியாதது எனக்கு புரிஞ்சது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்லவா? இந்த கல்யாணத்தை என் புள்ள ககன் நிறுத்தல, பூமிதான் நிறுத்திருக்கா. உங்ககிட்ட பேசணும் அம்மான்னு கடைசி நிமிஷத்துல ககனை தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனா, அங்க போய் அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கா. அதனாலதான் பணமேடையில இருந்தவன் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. என்னங்க இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம ககன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினானா இல்ல பூமி கல்யாணத்தை நிறுத்தினாலா? சாரதா, பூமி நம்ம பூமி அப்படி பண்ணிருப்பாளா? இது நீ நம்புறியா சாரதா? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூமிக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லாமே அவங்க அப்பா தானுங்க. அவ அப்பாவை பார்க்காம அவளால இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் என் பிள்ளையும் அங்க கூட்டிட்டு போய் நீங்க அங்க இருக்கிற மாதிரி அவளையும் அப்படி ஆக்க பாத்திருக்கா. இல்ல சாரதா, பூமி அப்படி பண்ற பொண்ணு கிடையாது, எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. செரிக்கும் பூமிக்கும் நிச்சயம் பண்ணி ககனுக்கும் பூமிக்கும் இருக்கிற உறவை முழுமையா அவங்க அறுத்து விட்டுட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் என்ன இருக்கு? சாரதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சாரதா, ஹலோ சாரதா. ஏன்பா ககன்? சொல்லுங்கம்மா. ஒரு பேட் நியூஸ்டா. நேத்து நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பேடு குட்ன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைம்மா. எதுவாக இருந்தாலும் நியூஸ் தான். என்னன்னு சொல்லுங்க. பூமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அப்படியா? குட். என்கிட்ட சேலஞ்ச் பண்ண அந்த சரத்சந்திரா இவ்ளோ சீக்கிரமா அந்த சேலஞ்சை நிறைவேற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு யாரோட கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு கேட்க மாட்டியா? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி
நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தேவையில்லாத விஷயமா? கல்யாணம் நிச்சயமா இருக்கிறது சரி கூட. அந்த சரச்சந்திரா ரொம்ப புத்திசாலிமா. என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாப்பன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணாரு. கடைசியில என் தம்பியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். ஆக்சுவலா அவன் ஒரு நல்ல மாப்பிள்ளை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. பூமிக்கும் அதான் வேணும். அவளும் அவ புருஷனும் அவ அப்பா கண்ணு முன்னாடியே இருக்கணும். அவளுக்கு சரிதான் கரெக்டுமா. ககன், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? உங்க அம்மா அப்பா, அதான் பாட்டியும் தாத்தாவும் இறந்தப்போ நீங்க அழுதீங்களாமா? என்ன கேள்விடா இது? அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க தினமும் அழுதுட்டு இருக்கீங்களா என்ன? எப்பவாவது அவங்க இறந்துட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா இதையும் ஒரு மாதிரி வலிக்கும், அவ்வளவுதான். அப்புறம் திங்ஸ் கெட் பேக்ஸ் டு நார்மல். நம்ம எவ்ரிடே லைஃப்ல பிஸி ஆயிடுவோம். பெத்தவங்களே மெமரியா மாறினதுக்கு அப்புறம் நடுவுல சந்திச்சவங்களெல்லாம் மறக்க முடியாதா என்னம்மா? அவங்கள பத்தி நாம எதுக்குமா கவலைப்படணும்? Just leave it. ககனுக்கு இருக்கிற எதிரிங்க சரச்சந்திரா, அபூர்வா, நானு. இது உனக்கே தெரியும். அவன் எங்க கிட்ட மென்டலி மட்டும் தான் ஃபைட் பண்ணுவான். தேவைப்பட்டா நேருக்கு நேரா மோதுவானே தவிர அவன் உயிரே போனாலும் இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சுயமரியாதையை கொண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அது ஏன் தெரியுமா? உன்னனா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். உன் கையை பிடிச்சு அவன் வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போக நினைக்கிற ஒவ்வொரு முறையும் நீ அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. அவன் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சா நீ அவனை வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்க. சொல்லுமா, எதுக்காக அப்படி பண்ண? சொல்லு. நீங்க சாரதா அத்தைக்கு எதுக்காக டைவர்ஸ் கொடுத்தீங்க மாமா?